ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா கிச்சன் தமிழ். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறீங்கன்னா, எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு. என்னடா அது எல்லாம் ரெடியாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆல்ரெடி சமையல் ஆரம்பிச்சிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி கடுகு பொரிஞ்சிட்ருக்கு, இல்லை சோறு வேகுது. என்ன நான்வெஜ் செய்யாமல் வெஜிடேரியனில் மாறிட்டீங்களான்னு கேட்காதீங்க. ரொம்ப போர் அடிக்குது நான்வெஜ் செஞ்சு செஞ்சு. சரி, இன்றைக்கி ஒரு நாள் வெஜ்ஜி மாறி பார்க்கலாமே. அதுவும் என் பொண்ணுக்கு எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்புனா ரொம்ப பிடிக்கும். கடுகு பொரிஞ்சிருச்சு, வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் ஏன் இவ்வளோ அள்ளி கொட்டுறீங்கன்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் சூடு இது குளிர்ச்சி இல்லையா, அதனால் அது நல்லாயிருக்கும். வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் போட்டு இறக்கும்போது கொஞ்சம் போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா ரொம்ப கருகின மாதிரிலாம் வதக்க வேணாம், ஏன்னா குழம்பு அப்புறம் இனிக்கிற மாதிரி ஆகிடும். வெங்காயம் திட்டமான இதில் வதக்கி தக்காளி போட்டுக்கலாம். அந்த ஸ்டேஜில் தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்குங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம அரைச்சிட்டோம் இல்லையா, அதனால் வதக்கின மாதிரியே தான் இருக்கும். வதங்கிடுச்சு பாருங்கள் தக்காளி வெங்காயம். நெக்ஸ்ட் ஸ்டேஜில் கத்திரிக்காய் போட்டுடலாம். கத்திரிக்காய் இந்த மாதிரி போடுங்க, அப்போ தான் முழு கத்திரிக்காய் மாதிரி அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும் குழம்பு. இது எனக்கு எங்கள் அம்மா அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க சின்ன வயசில். எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு முக்கால் தான் செய்வாங்க. அந்த ஞாபகம் வந்துச்சு காலையிலேயே. கொஞ்சம் இதில் கத்திரிக்காயில் அந்த மசாலாலாம் ஊறட்டும், அது நல்லா வதக்கி விடுங்க. அப்புறம் நல்லா எண்ணெயோடு சூப்பராக வந்துச்சு. சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், இதில் ஊற்றிடலாம். இன்னும் எல்லாம் கேட்கலாம், இப்பயே புளி ஊற்றிட்டா அப்புறம் எப்படி காய் வேகும்? கத்திரிக்காங்க சீக்கிரம் வெந்துடும். நம்ம குழம்பும் திட்டமாக தானே செய்கிறோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. புளிப்பு காரெல்லாம் அந்த கத்திரிக்காய் இறங்கினா தான் நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் எங்கள் வீட்டில் 3 ஸ்பூன் போடுவேன். நீங்கள் எத்தனை ஸ்பூன் போடுவீங்க நீங்கள் பார்த்து அளவாக போட்டுக்கோங்க. எங்களுக்கு காரக்குழம்புலாம் காரசாரமாக சாப்பிட்டா தாங்க ரொம்ப பிடிக்கும். இப்போ குழம்பு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியாக வச்சுக்கோங்க. கட்டியாக சாப்பிட்றாங்கன்னா அந்த அளவுக்கு கட்டியாக செஞ்சுருங்க, நல்லாயிருக்கும். எங்களுக்கு தண்ணியாக பிடிக்காது. குழம்பு கொதிக்கட்டும். கொதிக்கும் போது அதை மூடி வச்சுருங்க, அப்போ தான் அந்த பச்சை வாசனைலாம் போகும். இல்லைன்னா மிளகா நெடி அடிக்க. கொதிக்கணும் பார்க்கலாமா? நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா அழகாக மேலே வந்துருச்சு. வாசனை செம்மையாக இருக்குங்க. இந்த பக்கம் சாப்பாடு வந்துருச்சு, குழம்பு கொதிச்சிட்ருக்கு. ஷிங்கில் சாமான் கழுவியாச்சு, டீ குடித்த பாத்திரம் தான் இருக்குது. அப்படியே பாருங்கள், காலையில் ஒழுங்காக எழுந்து இப்போ படுத்து எழுந்த பாயில வீடு தானே பெருக்க சொன்னேன். அதுவும் காலையிலே பாருங்கள் என்ன பார்க்குறாங்கன்னு. வீட்டில் தானே பெருக்க சொன்னேன், வீட்டில் தானே பெருக்க சொன்னேன். எங்கன்னா ஒரு பதில் பேசுகிறானா பாருங்க, கேட்டால் தும்பல் வருதான். வீட்டை பெருக்க மாட்டியாடா? ஓடா, நானே செஞ்சுக்கிறேன். பாருங்க, பாய் படுக்க எடுத்து வச்சோன்னா தும்பல் வந்துச்சு அவனுக்கு. வாங்க உங்ககிட்ட இன்னொன்று காட்டுறேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? இது என் பொண்ணு வரைஞ்சிது. இந்த 1.5 மாதம் லீவில் ஒரு பீரோவையே வரைஞ்சி மூடிட்டா. எப்படி இருக்கு? பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்கா பாருங்க. இதோ பாருங்க, இதெல்லாம் அவள் வரைஞ்சது. இது என்னது? இது என் பையன் வரைஞ்சான். மணின்னு எழுதியிருக்காங்க, அதனால் அலைஞ்சிருச்சு கைப்பட்டு. கீழே விநாயகர் வரைஞ்சிருக்கான். இந்த சிவன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். 2 பேரும் பீரோவே வரைஞ்சி நாசம் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க சில பேர். ஆனால் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஞாபகங்க. என்னப்பா ஞாபகம் தானே? ஸ்கூலுக்கு போனால் கூட இது ஞாபகம் வச்சுப்பேன். கண்டிப்பாடா.
இதோ ஒன்று உட்காந்துருக்குது பாருங்கள். நான் ஒன்று கேட்டுட்ருக்கேன், அது வரைஞ்சி தர மாட்டேங்குது. எப்படி வரைஞ்சி தருவேன்? என்னது கேட்டேன். ஆளு மண்டையில் போகிற 2 பேருக்கும் போடுங்க. குழம்பு கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இல்லை கருவேப்பிலையை போட்டு இறக்கி விட்ருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதேமாரி சூடான சாதத்தில் குழம்பு ஊற்றி ஒரு பப்படம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்டில் என்ன சொன்னாலும் நான் அதை செய்கிறேன். இப்படி செய்யுங்க சிஸ்டர்னு சொன்னீங்கன்னா அதை செய்கிறேன், ட்ரை பண்ணுறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்.